1955 வெளிவந்த இந்த நூல் இன்று வரை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் விற்பனை ஆகி சாதனை படைத்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தின் பெயர் எண்ணமே வாழ்வு. இதை எழுதியவர் எம். அப்துல் ரஹீம் என்பவர்கள். இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஆசிரியர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்வை உருவாக்கும் பெரும் கருவி எண்ணம்தான். நீ எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும், உன் எண்ணத்தில் எழும் ஒவ்வொரு நினைவும் உன் உள்ளத்தில் வந்து விழுந்து வேரூன்றி விடும். ஒவ்வொரு செய்தியும் உன் வாழ்வை ஆக்கவோ அழிக்கவோ செய்கிறது. அவற்றை அலசி ஆராய்ந்து தள்ள வேண்டியதை தள்ளி, கொள்ள வேண்டியதை கொண்டவற்றை அடக்கியாண்டு திறம்படவும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் பயன்படுத்துவோமாயின் அவை உன்னுடைய வாழ்வை உலகுள்ளளவும் நீடித்து நிலைத்து நிற்கச் செய்து புகழுருவாய் ஆக்கும். இல்லையேல் அவை உன்னை இழிவுருவாய் ஆக்கிவிடும். எண்ணத்தின் ஆற்றல் மகத்தானது என்பதை நீ அறிவாய் என்று இந்த ஆசிரியர் நம்மிடம் எடுத்து கூறுகிறார். அறிவு உலகில் நான் பிறந்ததும் கண்களை சுற்றி இங்கும் அங்கும் பார்த்தேன். மறுமுறை பார்த்தேன். மீண்டும் ஒரு முறை பார்த்தேன். எங்கும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்திருப்பதை பார்த்தேன். நோய்களும் நொம்பலங்களும் நிறைந்திருப்பதை பார்த்தேன். ஏமாற்றமும் அழுகையும் நிறைந்திருப்பதை பார்த்தேன். ஒரு பக்கம் கோடிக்கணக்கோர் தங்கள் வாழ்க்கை கப்பலை பெரும் பாறையில் கொண்டு போய் மோதி சுக்கு நூறாக்கிவிட்டு தலையிலே கையை வைத்த வண்ணம் அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். மற்றொரு பக்கம் கோடிக்கணக்கானோர் வாழ்க்கை கதவு எங்களுக்கு திறந்து வழிவிட மாட்டேன் என்கிறது என்று ஏங்கி தவித்து தங்களின் இதய கோட்டையை சுக்கு நூறாக்கி கொண்டிருப்பதையும் பார்த்தேன். இந்த மாதிரி சூழ்நிலைக்காகத்தான் இந்த புத்தகம் இந்த முறையில் அழகாக எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை படித்து ஆளானோர் பெரும் அதிகமான மக்கள். இது மனம்தான் ஒரு மனிதனை உருவாக்கிறது, அவன் எண்ணம்தான் ஒரு மனிதனை உருவாக்கிறது என்பதை மிக மிக அழகாக இந்த ஆசிரியர் சொல்லியுள்ளார். இவர் இதை பற்றிய விவரங்களை அறிய எங்களை youarewinner2026@gmail.com என்ற இமெயிலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.